எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பஞ்சாங்க பற்றிய குறிப்பும் 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் ரிஷப ராசியோட தொடர்ச்சியை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டி இன்று 4/8/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மதியம் 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. இன்று சூலம் வடக்கு திசை நோக்கி போறவங்க ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு போங்க, காரிய தடை வராது. இன்றைய திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். யோகம் திருதி நாம யோகம். கர்ணம் வணிசை கர்ணம். சந்திராஷ்டமும் சிம்ம ராசி பூர நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் மட்டும் வாங்கிக்கிங்க. உங்கள் லைஃபுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு 100 நாளில் நிறைவேற்றி கொடுக்கும். உங்களுக்கு ராசி அல்லது லக்னம் எது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அது சொல்லக்கூடிய நம்ம ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் தான் எழுதணும். ஓகேங்களா? மணிக்கட்டில் எழுதி உங்களுக்கு என்ன தேவை, என்ன கோரிக்கை, இப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இந்த 4 விரல் இங்கே வைக்கும்போது இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். ஏன் பேனால் எழுதக்கூடாதுன்னா, பேனா ஷார்ப்பாக இருக்கும். இந்த மூடிங்கிறது இது கொஞ்சம் நல்லா இருக்கும், சாஃப்டாக. அதனால தான் இந்த மார்க்கரில் பயன்படுத்த சொல்கிறேன். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 0404. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 08. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 5252. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 4545. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 7272. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 4141. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 7979. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 7474. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் இன்று 9999. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் இன்று 7777. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 0606. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 0202. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் எண் வேணுமா? உங்கள் ஜாதகப்படி, ஜாதகம் தெரியலனாலும் எடுத்துக்கலாம், அது ஃபோனில் நான் தெரியப்படுத்துகிறேன். அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டாக இருக்கட்டும், ஜிபே, ஃபோன்பே பாஸ்வேர்டு, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம அடுத்தது ரிஷப ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்றுக்கு அரசியல் இருக்க வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு. ரிஷபராசிக்கு 6ஆம் இடம் தான் வேலை. அப்போ கடந்த ஒரு 40 நாளாக உங்களுக்கு வேலையில் சிரமம் பிரச்சனை அப்படிங்கிற அமைப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஏன்னா இப்போ சுக்கிரன் செப்டம்பர் 1ஆம் தேதி வந்துடுவாங்க உங்கள் ராசிக்குள்ளார.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேலையில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். வேலையில் இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய காலங்கள் இனிமேல் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? புதிய வேலை தேடுறவங்களுக்கு நிச்சயமாக புதிய வேலை வந்து கிடைக்கும். அந்த வேலைங்கிறது தாமதமாக கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் நீசமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது கணவன் மனைவிக்கு எப்படி சார் இருக்கும் 7ஆம் இடம் அப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வருமானம் நிச்சயமாக உண்டு. ஓகேங்களா? ரிஷபத்தில் ஒரு ஆண் பிறந்திருந்தால் மனைவி மூலம் வருமானம், ரிஷபத்தில் ஒரு பெண் பிறந்தால் கணவர் மூலம் நல்ல வருமானங்கிற வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் திருமணமானவங்களோட கருத்து வேறுபாடு கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு 40 நாள். ஏன்னா மனதில் வந்து சஞ்சலம் ஏற்படும். நம்ம ஏன்டா இருக்கணும், நம்மளால அந்த குடும்பத்துக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு இது செய்ய முடியல அப்படின்னு சொல்லி தவறான முடிவுக்கு வருவார்கள். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை வந்து நிச்சயமாக மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒற்றுமையெல்லாம் மேலே வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு 40 நாள் மட்டும் ரிஷபராசியில் பிறந்தவங்களோட கணவன் மனைவிக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, கவனம். இப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். திருமண வயதில் உள்ள ரிஷபராசி நேயர்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்தது தந்தை. ரிஷபராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடம் தான் தந்தை. ஓகேங்களா? 9ஆம் இடம் குரு வந்து அந்த இடம் வந்து பார்க்குறாங்க, புதன் பார்க்குறாங்க, ப்ளஸ் வந்து செவ்வாயும் பார்க்குறாங்க உங்களோட தந்தை ஸ்தானத்தை. 9ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து 11ல் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறனால உங்களோட தந்தை எந்த செயல் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சாதான் அந்த காரியம் வெற்றி அடையும். ரிப்பீட், ஒரே விஷயத்தை வந்து மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய அமைப்பு வந்து உண்டு. அதே மாதிரி உங்களோட தந்தைக்கு வந்து சின்னதாக தலையில் வந்து காயங்கள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? உண்மை மட்டும்தான் பேசணும். உங்கள் தந்தையை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போற்றக்கூடாது. தந்தைக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வரும் ஒரு சில வீட்டில் உள்ளவங்களுக்கு. அடுத்தது 10ஆம் இடம் தொழில் மற்றும் மாமியார் குறிக்கிறது. கடந்த 1.25 வருஷமாக ராகு பகவான் அங்கே தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டை வந்து இப்போ சூரியன் வந்து பார்க்குறாங்க இந்த ஆவணி மாதத்தில். சில பேர் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கடந்த 1.25 வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், குறுக்கு வழியில் யார் பணம் சம்பாதிச்சாலும் எம்எல்எம் கான்செப்ட் சீட்டு போகிறது இதெல்லாம் வந்து ஆபத்துன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. டிவியில் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, சீட்டு பணம் கம்பெனிக்காரனா ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு. அதில் இவங்களுக்கு ரிஷபராசிக்கு அதிக பாதிப்பு வந்து உண்டு. அதே மாதிரி இவங்க லஞ்சம் வாங்கிறாங்க அப்படின்னா வீடியோ எடுத்து பொதுவெளியில் வந்து விட்டுருவாங்க. ஏன்னா சூரியன்கிறது வெளிச்சம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் வீடியோ வெளியில் வரும், நன்மை செஞ்சாலும் வீடியோ வரும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது வெளிச்சத்துக்கு வரும், அதை கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மாமியாரை குறிக்கக்கூடியது. மாமியாரை பொறுத்த வரைக்கும் உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நல்லது. மாமியார் வந்து புதுசாக டிவி வாங்குறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் வாங்குவாங்க. அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்னதாக பல் அல்லது கண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை சந்திச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்களோட வாக்கு உண்மை, தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுவாங்க. நீதி நியாயத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய அமைப்புகள் வந்து வரும். அதே மாதிரி அவங்க வந்து மந்திரம், வித்தைகள், பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிகமாக நாட்டம் வரும் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மந்திர வித்தை, அந்த மேஜிக் ஷோலாம் ரொம்ப ஆர்வம் வரும். ஓகேங்களா? மாமியாரை பொறுத்த வரைக்கும். அடுத்து 11ஆம் இடம் மூத்த சகோதர சகோதரியை குறிக்கக்கூடிய இடம். அங்கே வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு சனி பகவான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த அதிபதி வந்து குருங்கிறது உச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த வீட்டை வந்து குரு பார்வையோட இருக்கிறாங்க. அப்போ உங்களோட அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலம் அப்படிங்கிற அமைப்பை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் பார்க்கறனால ஆடம்பர பொருட்கள் வந்து வாங்குவாங்க. உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அல்லது மூத்த மருமகள் வந்து வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி கொஞ்சம் சோம்பல் தன்மையெல்லாம் உண்டு அவங்களுக்கு. அதே மாதிரி அறிவுரை கூடிய அமைப்பு வந்து உண்டு. அவங்க வீட்டில் சுபகாரியம் நிச்சயமாக நடக்கும். பதவி உயர்வு உண்டா? ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு போகக்கூடிய யோகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டு போகிறதுக்கான வேலை வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரிஷபராசிக்கு ஆவணி மாதத்தில் என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, நம்ம எப்போதும் சொல்கிறதான் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு மேன்மையே தரும். 12 ராசிக்கும் குலதெய்வ வழிபாடு தான் முக்கியம். குலதெய்வம் தெரியாதவங்க
தினைக்கும் சூரியனும் இரவு சந்திரன் வழிபாடும் பண்ணுறது சிறப்பு. குலதெய்வத்துக்கு வந்து போக முடியல, நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அங்கே இருந்துக்கிட்டே உங்கள் குலதெய்வம் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நன்மைகள் நடக்கும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளத்துடன்.